டீச்சர் மாணவர்களுக்கு வணக்கம். யூனிட் 7 இலக்கண பகுதி தண்டி அலங்காரம். நம்ம பார்த்துட்டு இருக்கிறது தண்டி அலங்காரத்துல கடைசி காணொலியில என்ன பார்த்தோம்னா முன்ன விலக்கணி அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம். முன்னத்தின் மறுப்பினது முன்ன விளக்கே முவகை காலமும் அப்படின்னு சொல்லிட்டு முன்ன விளக்கணியோட இலக்கணம். இந்த நூற்பாலாம் முக்கியமா இந்த நூற்பாவை கொடுத்துட்டு நமக்கு கேட்பாங்க என்ன அப்படின்னு சொல்லிட்டு. அது 3 காலங்களில் வரும். அதுக்கப்புறம் விளக்கணியனோட வகைகள் பார்த்தோம். நான்கு வகைகள் இருக்குது. விளக்கணியின் வகைகள் முக்கியம். அது 4 வகையில் வரும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம். அதுக்கப்புறம் விளக்கணியின் விரி 13 இருக்குது. 13ஐயும் நம்ம 1 by 1 நூற்பாவோட பாடல் செய்யுளோட நம்ம விளக்கமாக பார்த்துட்டோம். அடுத்தது வேற்றுப்பொருள் வைப்பனி. வேற்றுப்பொருள் வைப்பனி கவிஞன் ஒரு பொருளை சிறப்பிக்க கருதுவான். அதற்கு உலகமறிந்த வலியுடைய பிரிதொரு பொருளை, சரிங்களா, ஒரு பொருளை சிறப்பிக்க கருதுவான். அதை உலகமறிந்த வலியுடைய பிரிதொரு பொருளை எடுத்துக்காட்டி முடிப்பான். இதுவே வேற்று பொருள் வைப்பனி. ஒரு பொருளை சிறப்பிக்கணும்னா அதற்கு உவமையா அதற்கு மாறாக இன்னொரு பொருளை, சிறப்புடைய இன்னொரு பொருளை எடுத்துக்காட்டி முடிப்பான். அதுதான் வேற்றுப்பொருள் வைப்பனி. வீர சொல்லியம் இவ்வணியை பிறப்பொருள் வைப்புன்னு சொல்லுது. வடநூலார் அர்த்தாந்திர நியாசம் அப்படின்னு சொல்லுவாங்க. அர்த்தம்னா பொருள், அந்தரம்னா வேறு, நியாசம்னா வைப்பு. வேற்றுப்பொருள் வைப்பனின் இலக்கணம். முன்னொன்று தொடங்கி மற்றது முடித்தற்கு பின்னொரு பொருளை உலகறி பெற்று ஏற்றி வைத்து உரைப்பது டேஷ் அப்படின்னு கொடுத்துருவாங்க. வேற்றுப்பொருள் வைப்பே. இந்த மாதிரிதான் நூற்பால நமக்கு கேட்பாங்க. சரிங்களா. முன்னொன்று தொடங்கி மற்றது முடித்தற்கு பின்னொரு பொருளை உலக அறிப்பேறு பெற்று ஏற்றி வைத்து உரைப்பது வேற்றுப்பொருள் வைப்பே. ஒரு பொருளோட சிறப்பை ஃபர்ஸ்ட் கூற தொடங்குவாங்க. பின்னர் அப்பொருளை உறுதிப்படுத்துவதற்கு வலியுடைய பிரிதொரு பொருளை வைப்ப. அப்படி வைக்கும் பொருள் உலகினர் அனைவருக்கும் தெரிந்த பொருளா இருக்கணும். இவ்வாறு ஒன்றற்கு பிரிதொரு பொருளை அமைத்து காட்டுறது தான் வேற்றுப்பொருள் வைப்பனி. ஒரு சிறப்பு பொருளை உறுதிப்படுத்தி முடிப்பதற்கு பொது பொருளை கூறுவாங்க. பொது பொருளை உறுதிப்படுத்தி கூட சிறப்பு பொருளை கூறுவதும் உண்டு. ஆயினும் அப்பொருள்கள் உலகறிந்த பொருள்களாக இருக்கணும். வேற்றுப்பொருள் வைப்பனியின் வகைகள்: முழுவதும் சேரல், ஒரு வழி சேரல், முரணி தோன்றல், சிலேடையின் முடித்தல், கூடா இயற்கை, கூடும் இயற்கை, இருமை இயற்கை, விபரீதப்படுத்தல் என்று இன்னவை 8ம் அதனது இயல்பே. சரிங்களா. 8 வேற்றுப்பொருள் வைப்பனியின் வகைகள் எத்தனை? 8. முழுவதும் சேரல், ஒரு வழி சேரல், முரணி தோன்றல், சிலேடையில் முடித்தல், கூடா இயற்கை, கூடும் இயற்கை, இருமை இயற்கை, விபரீதப்படுத்தல் 8ம் வேற்றுப்பொருள் வைப்பனியின் வகைகள். முழுவதும் சேரல்னா என்ன? ஒன்றற்கு கூறிய இயல்பு உலகில் உள்ள அனைத்து பொருள்களுக்கும் பொருந்தும் வண்ணம் உரைப்பது முழுவதும் சேரல். ஒன்றற்கு, இப்போ ஒரு பொருளுக்கு இயல்பு கூறணுமா, உலகத்தில் அது இருக்கிற எல்லா அதே போல ஒன்றற்கு கூறிய இயல்பு உலகில் உள்ள அனைத்து பொருள்களுக்கும் பொருந்தும் வண்ணம். பாருங்க, எடுத்துக்காட்டு பார்க்கலாம். புறம் தந்து இருளெறிய பொன்னேமி உயித்து சிறந்த ஒளி விளர்க்கும் தேரோன் மறைந்தான் புறாளி சூழ்ந்த புவனத்தை தோன்றி இரவாது வாழ்கின்றார் யார்? உலகத்தில் உள்ள புறையர்ல நீக்கி உயிர்களை காப்பவன் சூரியன் மிகுந்த ஒளியை வெளிப்படுத்துகின்ற தேரை உடையவன் மறைந்தான். கடலால் சொல்லப்பட்ட இந்நுலகத்தில் இரவாமல் நிலைத்து வாழ்பவர் யார்? கவிஞன் கூற வந்த பொருள் நிலையாமை. நிலையாமைனா என்னது? இருந்தது சூரியன். சூரியன் மறையிறது அதே மாதிரி உலகத்தில் இருக்கிற வாழ்றவங்களும் ஒரு நாளைக்கு மறைவாங்க. நிலையாமை அப்படின்னா நம்ம எப்பவும் இப்படியே ஒரே மாதிரி நிலைத்து இருப்போம், எப்போ வேணால் எது வேணால் நடக்கலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. அனைவரும் அழிவர், அழிந்து போவர். சூரியன் மறைதலை கொண்ட அனைவரும் அழிவர் என்பதை காட்டுறதுனால இது வேற்றுப்பொருள் வைப்பு. சூரியனுக்கு தோன்றி மறைதலாகிய செயல் அனைத்து பொருள்களுக்கும் நிகழும். ஆதலால் இது முழுவதும் சேரும். அனைத்துக்குமே சூரியனோட ஒளியும் இருட்டும் எல்லாருக்கும் கிடைக்கும். அதை வைத்து நிலையாமையை உணர்த்துறதுனால இது என்னது? முழுவதும் சேரல். ஒரு வழி சேரல் ஒன்றற்கு கூறப்பட்ட இயல்பு சில பொருள்களுக்கு மட்டும் பொருந்தி வருவது ஒரு வழி சேரல். என்னும் பயன் தூக்காது யாருக்கு மறையாது மண்ணுலகில் வாமன் அருள் வளர்க்கும் தன் அருந்தேன் பூத்து அளிக்கும் தாராய் புகழாக்கும் எவ்வுயிரும் காத்து அளிக்கை அன்றோ கடன். குளிர்ந்த இனிய தேனை கொடுக்கின்ற மலர்களில்
ஆகிய மாலையை அணிந்தவளே, திருமால் தனக்கென எப்பயனையும் கருதாது உலகில் உள்ள அனைவருக்கும் இல்லை என்று கூறாமல் கருணை செய்து அளிக்கின்றான். ஒரு பெண்ணுக்கு சொல்றாங்க. அதுபோல புகழுடையாருக்கு எல்லா உயிர்களையும் காத்தளித்தலே கடமை. புகழுடையவர்களுக்கு எல்லா உயிர்களையும் காத்தளித்தல் தான் கடமை. கவிஞன் கூற கருதிய பொருள் எல்லா உயிர்களையும் காத்தல்ங்கிற கடமையை செய்து முடிக்கிறது. காத்தல் தொழில். முக்கடவுளர்கள் திருமாலே காக்கும் கடவுள் என்பது உலகறிந்த செயல். காத்தலை புகழுடையார் மீது ஏற்று கூறியதால் இது வேற்றுப்பொருள் வைப்பு. திருமால் மட்டும்தான் காத்தல் தொழில். அப்ப புகழுடையார் எவ்வுயிரையும் காத்தளிக்கும் தன்மை அனைவருக்கும் பொருந்தாது. எல்லாத்துக்கும் அந்த காத்தல் தொழில் பொருந்தாது. அதான் 3 கடவுள் இருக்காங்க இல்லையா, அதுலேயே திருமாலுக்கு மட்டும்தான். அப்ப ஒரு சிலராகிய புகழாளருக்கே பொருந்துவதால் இது ஒரு வழிச்சேரல். முரணி தோன்றல். தம்முள் மாறுபட்டு இருக்கும் தன்மையுடைய பொருளை வைப்பது முரணி தோன்றல். மாறுபட்டு இருக்கும் தன்மையுடைய பொருளை வெய்ய குரல் தோன்றி வெஞ்சினை ஏறு உட்கொளினும் பெய்யும் முகில் தன்னை பேணுவரால் வையத்து இருள் பொழியும் குற்றம் பலவரினும் யாருக்கும் பொருள் பொழிவார் மேற்றே புகழ். கொடிய இடியை தன்னிடத்தை கொண்டது மேகம், அது அச்சம்படும்படியான இடி ஓசையை தோற்றுவித்து மழையை பொழியும். ஆயினும் அம்மேகத்தை அனைவரும் பாராட்டுவார். ஏன்னா மழை வருதில்ல, இடி மேகம்தான் இடியை வர வச்சாலும் யாரும் நம்ம என்ன செய்ய மாட்டோம், மேகத்தை திட்டமாட்டோம். வரையறையின்றி பிறர் கொடுக்கும் வல்லன்மை கொண்டிருப்பவர் பல கொடிய குற்றங்களை செய்யணும் உலகம் அவர்களே பாராட்டும். பிறருக்கு கொடுக்கும் வள்ளல் தன்மையை நல்லது செய்கிறவர் ஏதாவது ஒரு குற்றம் செஞ்சாலும் அவங்கள உலகம் பாராட்டும். கவிஞன் கூற வந்த பொருள் குற்றம் இருப்பினும் கொடையாள்னை யாவரும் புகழ்வர் என்பதாகும். இதனை வலியுறுத்த கொடிய ஓசையை செய்து மழையை பொழிந்து பாராட்டு பெற்று மேகம் வைக்கப்பட்டது. அதே மாதிரி குற்றமுடையவர் பழிக்கப்பட வேண்டும், மாறாக புகழப்பட்டதால் இது முரணி தோன்றல். அடுத்தது ஸ்லேடையின் முடித்தல். முன் வைத்த பொருளையும் பின் வைத்த பொருளையும் ஸ்லேடையால் முடித்து காட்டுவது ஸ்லேடையின் முடித்தலாகும். எற்றே கொடிமுல்லை தன்னை வளர்த்தெடுத்த முற்றிலையால் வாட முறுவலிக்கும் முற்று முடியா பறவை முழங்கு உலகத்து என்றும் கொடியாருக்கும் உண்டோ குணம். குறைவற்ற அணிகலன்களை அணிந்த தலைவியால் வளர்க்கப்பட்டதுதான் முல்லைக்கொடி. அது தலைவியா வருந்தும்படியாக அரும்புகளை இன்று முறுவலித்தது. முழக்கத்தினை உடையது, முடிவு தெரியாதுமாய் விளங்கும் கடலால் சொல்லப்பட்டதே ஒன்னில உலகம். இதில் வாழ்கின்ற கொடியாருக்கு குணமுண்டோ. கொடியார் என்னும் சொல் இருபொருள் பயப்பது. சரிங்களா? கொடியார்னா இருபொருள். கொடுமை உடையாருக்கும் கொடிக்கும் பெயராய் அமைஞ்சிருக்கு. கொடி, முல்லை கொடி சொன்னாங்க இல்லையா, அது அரும்புகளை ஈன்றது. தலைவனை பிரிந்து இருக்கும் போது அது அவளுக்கு கொடியதான் இருக்கு. கொடுமை புரியவர்களையும் கொடியார்னு தான் சொல்லுவோம். இதில் வளர்த்தெடுத்தவர் என்று பாராமல் அவருக்கே துன்பம் வருவர் உலகம் உண்டு என்பது கவிஞன் கூற வந்த பொருள். பாருங்க செய்தி. தலைவன் தன்னை வளர்த்தெடுத்த தலைவனுடைய பிரிந்தால் வாடிட்டு இருக்கா. அப்ப முல்லை கொடி என்ன செய்யுது, நிறைய அரும்புகளை ஈந்தி அவளுக்கு கஷ்டத்தை கொடுக்குதான். அதே மாதிரி வலியுடைய உலகறிந்த பொருள் கொடியாருக்கு குணமில்லை என்பதாகும். எனவே இது வேற்றுப்பொருள். கொடிக்கும் கொடியவருக்கும் பொருந்தும்படியாக கொடியார் என்னும் சொல் கூறப்பட்டது ஸ்லேடை. ஸ்லேடைனா ஒரு சொல் 2 பொருள் தரது. கூடா இயற்கை. பொருந்தாத இயல்புடைய ஒன்றை பொருந்துவதாக கூறுவது கூடா இயற்கை. பொருந்தாத இயல்புடைய ஒன்றை பொருந்துவதாக கூறுறது. ஆற வடமும் அதிசீத சந்தனமும் ஈர நிலவும் எரிவியும் பாரில் துதிவகையான் மேம்பட்ட துப்புரவும் தத்தம் விதி வகையான் வேறுபடும். கடல்ல தோன்றதுதான் முத்து மாலை, மிகவும் குளிர்ந்த சந்தனம். குளிர்ச்சி புரிந்திய கடலில் தோன்றியது முத்து மாலை, மிகவும் குளிர்ந்த சந்தனம், குளிர்ந்த நிலவு ஆகிய மூன்றும் தலைவனை பிரிந்து வாழ்ந்தும் தலைவி இருக்கக்கூடிய தீயின் வெப்பத்தை தருது. சரிங்களா? இவ்வுலகில் புகழ்தற்குரிய வகையினால் மேம்பட்ட புல்களும் அவரவர் வினைக்கற்ற விதியினால் தத்தம் நிலையிலிருந்து மாறுபடும். பாருங்க, குளிர்ச்சி தரும் பொருள்கள் வெம்மை செய்யும் என்பதாகும். தனித்திருக்கும் தலைவிக்கு குளிர்ச்சி தரும் பொருள்கள் வெம்மை செய்யும். அதனை உறுதிப்படுத்த நுகர்தற்குரிய பொருள்களும் அவரவர் வினைகளால் வேறுபடும். முத்துமாலை, சந்தனம், நிலவு ஆகிய பொருள்களில் நெருப்பின் தன்மை இருந்ததாக காட்டுவது கூடா இயற்கை. ஏன்னா தலைவி தலைவனை பிரிந்திருக்கிறதுனால குளிர்ச்சி தரக்கூடிய பொருள்கள் கூட தலைவிக்கு வெம்மை தருவதாக இருந்தது அப்படின்னு சொல்றாங்க. அதனால இது கூடா இயற்கை. கூடும் இயற்கை. பொருந்தும் இயல்புடைய ஒன்றை அதற்கேற்ப காட்டுவது கூடும் இயற்கை.
பொருந்தும் இயல்புடைய ஒன்று கூடும் இயற்கை அதற்கேற்ப காட்டுறது. பொய்யுரையா நண்பர் புனைதேர் நெறி நோக்கி கைவளை சோர்ந்து ஆவி கரைந்து உகுவார் மெய்விதும்ப பூத்தகையும் செங்காந்தல் பொங்கு ஒளிநீர் ஞாலத்து தீத்தகையார்க்கு இதே செயல். எப்பவுமே காலத்து உண்மையுரைப்பார் தலைவர். அவருடைய அலங்கரிக்கப்பட்ட தேர் வரும் வழியை பார்த்து நின்றனர் பெண்கள். அப்போது செங்காந்தல் மலர்கள் அவர்களுக்கு வருத்தம் தந்தன. அதனால் தலைவியர்களின் கைவளையல்கள் கழன்றன. உடல் நைந்து வெதும்பியது. மிகுந்த ஒளியினையுடைய கடலால் சூழப்பட்ட நில உலகில் வாழும் தீக்குணமுடையவர்களுக்கு இதுதான் செயல். என்ன காரணம்னா பாருங்க, தலைவனோட வருகையை எதிர்பார்த்திருக்கிறதுனால தலைவியோட கைவிரல்கள் கலையுது, தீங்கு ஏற்படுதுன்னு சொல்ல வருவாங்க. பாருங்க, திரும்ப மேலும் வருந்துமாறு செங்காந்தல் மலர் பூத்து கிடக்குதான். அது என்னப்பா இது, இயற்கை இது. இப்போ தலைவி தலைவனை பிரிஞ்சிருக்கிறாங்கன்னு செங்காந்தல் மலர் பூக்கக்கூடாது. அது பூத்து கிடக்கிறதுனால அதற்கு வழிவிட்ட உலகில் கொடியத்தன்மை கொண்டவருக்கு பிறரை வருத்துவதே இயல்பு என்னும் உலகறி பொருள். சரியா? வேற்றிக்கூறதுனால இது வேற்றுப்பொருள். தீயத்தன்மை வாய்ந்தவர் பிறருக்கு தீமை செய்வர் என்பது பொருத்தமுடையது. அதனால இது கூடும் இயற்கை. இருமை இயற்கை. பொருந்தும் தன்மை பொருந்தா தன்மை உடையனவற்றை ஒருங்கு வைத்து கூறுவது இருமை இயற்கை. பொருந்தும் தன்மை பொருந்தா தன்மை உடையனவற்றை ஒருங்கு வைத்து கூறுவது. ஒருங்கு வைத்து கூறுவது என்னது? இருமை இயற்கை. கோவலர்வாய் வேய்ங்குழலி அஞ்சி குறைக்கடலும் கூவி தமியோரை கொள்ளுமால் பாவை பெரியோரும் பேணாது செய்வரே போலும் சிறியோர் பிறருக்கு இயற்றும் தீங்கு. பாவையை போன்ற பெண்ணே பசுக்களை காக்கும் ஆயர்கள் வெளிப்படுத்தும் குழல்வாசையை அன்றி கடல் ஒலியின் பெருமுழக்கம் செய்து தனித்திருக்கும் பெண்களை கொள்ளுது. ஒரு பெண் தனித்திருந்தால எந்த வேலையுமே செய்யக்கூடாது போல இருக்குது. எல்லாமே அவங்களுக்கு கஷ்டத்தை கொடுக்கறதா இருக்கலாம். சிறியோர் பிறருக்கு செய்யும் தீமையை பெரிய குணமுடையாரும் ஆய்ந்து அறியாமல் செய்வர் போல் தோன்றியது. தனித்திருக்கும் பெண்களுக்கு ஆயர்களோட குழலும் கடலோட ஓசையும் துன்பம் தருது. இதுதான் அவர் கூற வந்த கருது. சிறியோர் செய்யும் தீங்கினை பெரியோரும் செய்வர் என்பது வலுவுடைய பொருளாக காட்டப்பட்டது. உலகோர் அறிந்த இப்பொருளை கூட்டி உரைத்ததால் இது வேற்று பொருள் வைப்பு. சிறியோர் பிறருக்கு தீமை செய்வர் என்பது பொருந்தும் இயல்பு. பெரியோர் தீங்கு ஏற்றல் என்பது பொருந்தா இயல்பு. பெரியோர் இதில் யாரு? ஆயர்குடியினர், பசுமைப்பவர்கள். கூடுதல் கூடாமையாக இரண்டும் ஒருங்கே கூறப்பட்டதால் இது இருமை இயற்கை. கோவலர் குழலொலி சிறியோர், கடலொலி பெரியோர். கடலொலி பெரியோர். ஆயர், அந்த பசு கூட்டம் ஆயர்களையும் நம்ம சொல்லலாம். சரிங்களா? ஆயர்கள், பசுக்களை காக்கும் ஆயர்கள் வெளிப்படுத்தும் குழலோசை. கடல் ஒலியும். ஆமாம்மா, பசுக்களை காக்கும் ஆயர்கள் அவங்க தான் குழலோசை வெளிப்படுத்துகிறாங்க. அதுக்கப்புறம் கடல். கரெக்ட் தான். அப்போ கோவலர் குழலொலி சிறியோர், கடலொலி பெரியோர். கரெக்ட். விபரீதப்படுத்துதல். இயற்கைக்கு மாறாய் நடந்ததனை கொண்டு முடிப்பது விபரீதப்படுத்துதல். இயற்கைக்கு மாறாய் நடக்கிறத. தலை இழந்தான் எவ்வுயிரும் தந்தான் பிதாவை கொலை புரிந்தான் குற்றம் கடிந்தான் உலகில் தனிமுதன்மை பூண்டு உயர்ந்தோர் வேண்டுவரில் தப்பாம் வினையும் விபரீதமாம். அனைத்து உலகங்களையும் அதில் உள்ள உயிர்களையும் படைத்தவன் தான் யாரு? பிரம்மன். அவன் முன்பு சிவபெருமானால் தலையை இழந்தான். தன்னுடைய தந்தையை கொண்ட சண்டீசன் குற்றங்களிலிருந்து நீங்கினான். ஒருவருக்கும் இல்லாத ஒப்பற்ற வெண்மையுடையோர் உயர்ந்தோர் அவர்கள் நினைப்பின் தப்பாத, அதாவது நன்மைக்கு புண்ணியம் தீமைக்கு பாவம் என்னும் முனைகளும் உலகத்தில் மாறுபன. பாடலில் தலையிழந்த பிரம்மன் உயிரை தந்தான், தந்தையை கொண்ட சண்டீசன் குற்றம் நீங்கினான் அப்படின்னு கூற வந்த கருத்து. இதை முடித்தற்கு மேன்மை உடையவர்கள் தவறு செய்யினும் அது தவறாகாது என்று உலகறிந்த பொருளை ஏற்றி வைத்து உரைத்ததால் இது வேற்று பொருள். பிரம்மனின் நல்வினை பயன் தீதாகவும் சண்டீசனின் தீவினை பயன் நன்மையாகவும் முடியும். சரிங்களா? அதனால இது விபரீதப்படுத்துதல். நம்ம இது வரைக்கும் பார்த்தது என்னதுன்னா வேற்றுப்பொருள் வைப்பணி. வேற்றுப்பொருள் வைப்பணி என்ன? அதனுடைய வகைகள் 8 குறித்து பார்த்தோம். அடுத்தது வேற்றுமை அணி. வேற்றுமை அணி. கவிஞன் ஒப்புமை உடைய இரு பொருள்களை எடுத்துக்கொண்டு முன்னர் அவற்றுக்குரிய ஒப்புமையை கூறுவான். ஒப்புமையுடைய 2 பொருள்களை எடுத்துக்குவான். முன்னர் 2க்கும் இருக்கிற ஒற்றுமையை கூறுவான். பின்னர் வேற்றுமையும் கூறி வேறுபடுத்துவது. ஃபஸ்ட்டு ஒற்றுமை கூறி அதுக்கப்புறம் வேற்றுமை கூறி வேறுபடுத்துவது வேற்றுமை அணி.
அதாவது இருப்புல்களுக்குள் உயர்வோ தாழ்வோ தோன்ற உரைப்பதாகும். இதனை வீர சொல்லியம் விதிரேகம் என்று கூறுது. வடநூல் வியதிரேகம்னு சொல்லுது. வியதிரேகம்னா எதிர்மறை மாறுபாடு உறழ்ச்சி. கூற்றினும் குறிப்பினும் ஒப்புடைய இருபொருள் வேற்றுமை படவரின் வேற்றுமை அதுவே. ஒப்புடைய இருப்பொருள்களை தம்முள் வேறுபடுத்தி கூறுவதுதான் வேற்றுமையினி. அது கூற்றினாலோ குறிப்பினாலோ அமையும். கூற்றாவது சொற்களால் வெளிப்படையாக அறிவிப்பது. குறிப்பாவது சொல்லுக்கு வேறாக உய்த்துணரும்படி நிற்பது. குறிப்பு உய்த்துணரும்படி சொல்றது. சமமும் உயர்வும் தாழ்வும் போன்ற வருவது. வேற்றுமை எண்ணாத அதுவே என்ற மிகையால் ஒரு பொருளான் வேற்றுமை இரு பொருளான் வேற்றுமை செய்தலும் அப்படின்னு சொல்லி 2. ஒரு பொருள் வேற்றுமை சமம். ஒத்த இரு பொருள்களை எடுத்துக்கிட்டு அவற்றுள் ஒன்றற்கு ஒரு வேற்றுமை கூறி பிற ஒப்புமை தன்மைகளால் சமப்படுத்துவது ஒரு பொருள் வேற்றுமை. ஒன்றற்கு ஒரு வேற்றுமை கூறி ஒத்த 2 பொருளை எடுத்துக்கிறோம், ஒன்றற்கு ஒரு வேற்றுமை கூறோம், பிற ஒப்புமை தன்மைகளால் சமப்படுத்துவது. மற்ற ஒப்புமை தன்மைகளால் 2ஐயும் சமப்படுத்துறது தான் ஒரு பொருள் வேற்றுமை. அனைத்து உலகும் சூழ்போய் அரும்பொருள் கை கொண்டு இணைத்து அளவைத்து என்றற்கு அரிதாம் பனிக்கடல் மன்னவன் இன்சேனை போல் மற்றது நீர்வடி விற்று என்னும் இது ஒன்றே வேறு. அரசனே முழு உலகத்தையும் சூழ்ந்திருத்தல் அரிய பொருள்களை தன்னிடத்தை கொண்டிருத்தல் என்ன அளவினை உடையதனால் அத்தற்கு அருமை உடையதாதல் ஆகிய தன்மைகளை கொண்டதுதான் கடல். எல்லா நாட்டையும் கைப்பற்றுதல் பல நாட்டு அரசர்களின் அரிய செல்வங்களை பெற்றிருத்தல். கடலையும் அரசனையும் ஒப்புமைப்படுத்துறாங்க. இத்துணை என்று எண்ணிக்கையால் எண்ணுவதற்கு அரியதாதல் ஆகிய தன்மைகளை உடையதும் உன்னுடைய படை. இவ்விரண்டும் ஒத்த தன்மை வாய்ந்தன. ஆயினும் கடல் நீராகிய வடிவை கொண்டது என்னும் குணத்தால் வேறுபட்டிருக்கு. கடலையும் அரசனையும் ஒப்புமைப்படுத்திட்டு கடல் அதுக்கப்புறம் நீராகிய தன்மை கொண்டிருக்கு அப்படின்னு சொல்லி வேறுபடுத்தணும். இப்பாடலில் ஒப்புமை கூறப்பட்ட பொருள்கள் 2. கடல், படை. இவ்விரண்டும் 3 காரணங்களால் ஒத்து நின்றன. படை, அரசனாவே படை. ஆனால் நீர் வடிவத்தை கொண்டது என கடல் வேற்றுமைப்படுத்தப்பட்டிருக்கு. அதனால கடலுக்கும் படைக்கும் உயர்வு தாழ்வு கூறப்படாமல் அவை இரண்டும் ஒப்புமையுடையதா காட்டப்பட்டது. அதனால இது ஒரு பொருள் வேற்றுமை. அடுத்தது இரு பொருள் வேற்றுமை. 2 பொருள்களை எடுத்துக்கொண்டு ஒப்புமை குறி பின்னர் அவ்விரு பொருளுக்கும் வேறுபாடு கூறுவது இரு பொருள் வேற்றுமை. ஃபர்ஸ்ட் ஒப்புமை சொல்லிட்டு அதுக்கப்புறம் இரு பொருளுக்குமே வேறுபாடு. அது ஒரு பொருளுக்கு மட்டும் வேறுபாடு சொன்னாங்க, இது இரு பொருளுக்கும் வேறுபாடு. சென்று செவியளக்கும் செம்மையவாய் சிந்தை உள்ளே நின்றளவில் இன்பம் நிறைப்பவற்றுள் ஒன்று மலர் இவரும் கூந்தலார் மாதர் நோக்கு ஒன்று மலர் இவரும் கூத்தன் தன் வாக்கு. உலவிச் சென்று காதை அளவிடும் செம்மையுடையனவாய் மனத்துள் தங்கிய அளவில் எல்லையில்லாத இன்பத்தை செய்வன 2. ஒன்று மலர்கள், இன்னொன்று பெண்ணோட அழகிய கண். மற்றொன்று மலரி என்னும் ஊரில் தோன்றிய ஒட்டக்கூத்தன் என்னும் இயற்பெயருடைய புலவனின் கவிதை. அவற்றில் ஒன்று மலர்கள் பொருந்திய கூந்தலை உடைய பெண்ணின் அழகிய கண். மற்றொன்று மலரி என்னும் ஊரில் இருக்கிற ஒட்டக்கூத்தன். ஒப்புமை கூறப்பட்ட பொருள்கள் 2. ஒன்று கண், மற்றொன்று கூத்தனோட கவிதை. கண் நீண்டு காணப்படும் தன்மையால் காது வரை சென்று அளக்கக்கூடிய இயல்பு கொண்டது. காதலோடு கூடிய நோக்கை பிறர் மனதில் பதித்தவுடன் நிறைந்த மகிழ்ச்சியை அவருக்கு செய்யும் இயல்பு. கூத்தன் வாக்கு, அவரோட கவிதை கேட்கும் செவி. உலகத்தாரின் கேட்கும் தன்மை கொண்ட செவியால் அலந்தறியப்படுவது. கேட்பவரின் மனங்களை பற்றி நின்று அளவில்லாத இன்பத்தை தொண்டு செய்வது. இந்த மாதிரி 2 பொருள்கள் ஒவ்வொன்றும் இரு இயல்புகளால் ஒற்றுமைப்படுத்தி காட்டப்படுது. பின்னர் இத்தன்மைகளை கொண்ட பொருள்களுள் ஒன்று மாதர் நோக்கு, மற்றொன்று கூத்தன் தன் பாட்டு என்று வேறுபாடு சொல்லியிருக்கு. சமமாய் இரு பொருள்களை சொன்னதுனால இது இருபொருள் வேற்றுமை. அடுத்தது உயர்ச்சி வேற்றுமை. ஒரு பொருளுக்கு காட்டப்படும் உவமையை விட அப்பொருள் உயர்வுடையது என கூறி வேற்றுமைப்படுத்துவது உயர்ச்சி வேற்றுமை. ஒரு பொருளுக்கு காட்டப்படும் உவமையை விட அப்பொருள் உயர்வுடையது. மலிதேரான் கட்சியும் மாக்கடலும் தம்முள் ஒளியும் பெருமையும் ஒக்கும். மலிதேரான் கட்சிப்படுவ கடல்படா கட்சி கடல்படுவ எல்லாம் படும். மிகுதியான தேர்ப்படை பெற்றவன் தான் என்னோட அரசன். அவனுக்கு உரிதாக விளங்குவது காஞ்சி மாநகரும் பெரிய கடலும். தமக்குள் ஒளியாலும் பெருமையாலும் ஒத்து விளங்குது. காஞ்சி மாநகரம் அரசனை ஃபர்ஸ்ட் அரசனை பெருமையா சொல்றாங்க. தேர்ப்படையை உடையவன் தான் என்னுடைய அரசன்.
காஞ்சி மாநகரம் பெரிய கடலும் தமக்குள் ஒளியாலும் பெருமையாலும் ஒத்து விளங்கு. ஆயினும் தேர்கள் நிறைந்த காஞ்சிபுரத்தில் உள்ள பொருள்கள் எல்லாம் கடலின் கண் காணப்படா. காஞ்சிபுரத்தில் உள்ள பொருள்கள் கடலில் காணப்படா. கடலில் காணப்பட பொருள்கள் எல்லாம் காஞ்சிபுரத்தில் காணப்படுவனவாகும். கடலில் இருக்கிற பொருள்கள்லாம் நம்ம எடுத்துகிட்டு வந்து விற்கிறோம் இல்லையா? பாடலில் ஒப்புமையுடையனால் குறிக்கப்பட்ட பொருள்கள் 2. கச்சாகிய காஞ்சிபுரமும் கடலும் ஒளியாலும் பெருமையாலும் ஒத்து இருக்கு. ஆனால் கடலை விடம் காஞ்சிபுரம் உயர்ந்ததுன்னு சொல்றதுனால இது உயர்ச்சி வேற்றுமை. அடுத்தது இருபொருள் வேற்றுமை. இரு பொருள்களுக்குரிய ஒப்புமை கூறி பின் அவற்றிற்குரிய வேறுபாட்டை காட்டி ஒப்புமைப்பட கூறுவது இருபொருள் வேற்றுமை. வேற்றுமை சமம். இரு பொருளுக்குரிய ஒப்புமை கூறி பின் அவற்றிற்குரிய வேறுபாட்டை காட்டி ஒப்புமைப்பட கூறுவதுதான் இருபொருள் வேற்றுமை சமம். இதுதான் பார்த்தோம். உயர்ச்சி வேற்றுமை பார்த்தோம். அடுத்தது இருபொருள் வேற்றுமை சமம். கார்குளமும் பாய்திரையும் காட்டும் கடல் படையும் போர்க்களிரும் பாய்மாவும் பொங்குமால் ஏற்ற களமுடைத்து முன்னீர் கதிராளி தின்தேர் படவுடைத்து வேந்தன் படை. கடல் மேக கூட்டங்களையும் பாய்ந்து செல்கின்ற அலைகளையும் உடையது. சோழனுடைய படையானது பொறுத்துறையில் மிக்க யானைகளையும் பாயும் குதிரைகளையும் மிகுதியாக கொண்டது. கடல் பல பொருள்களை ஏற்றி செல்லும் மரக்கலங்களை உடையது. சோழனின் படை கதிரவனை போன்று பொலி செய்கின்ற சக்கரத்தை உடைய வலிமையான தேரினை உடையது. கடல் மரக்கலத்தை உடையது, தேரினை உடையது. கடல் மேகக்கூட்டம் பாய்த்திரை என 2 உடையது. படை கரிய யானை பாயும் குதிரை. இவ்வாறு முதலில் ஒப்புமை கூறப்பட்ட மேகம் போல் யானை, திரைப்போல் குதிரை என்று குறிப்பால் உணர்த்தப்பட்டது. பின்னர் கடல் களமுடையது, படை தேருடையது என வேற்றுமை காணப்பட்டது. இப்படி உயர்வு தாழ்வு கூறப்பட்டதால இது இருபொருள் வேற்றுமை. அடுத்தது உயர்ச்சி வேற்றுமை. ஒப்புமை காட்டப்பட்ட பொருள்களுள் ஒன்றற்கு உயர்ச்சி கூறி வேறுபடுத்துவது உயர்ச்சி வேற்றுமை. பதுமம் கழிக்கும் அழி உடைத்து பாவை வதனம் மதர் நோக்கு உடைத்து புதை இருள் சூழ் அப்போது இயல்பு அழியும் அம்போருக வதனம் எப்போதும் நீங்காது இயல்பு. தாமரை மலர் தன்னிடத்து வண்டுகளை உடையதா இருக்கு. பெண்ணின் முகமும் தன்னிடத்து மலர்த்த கண்களை உடையதா. ஆயினும் இருள் சூழ்கின்ற மாலை நேரத்துல தாமரையின் இயல்பு கெடும். பெண்ணின் முகமோ எப்போதும் இயல்பு கெடாது. தாமரைக்கும் முகத்துக்கும், பெண்ணோட முகத்துக்கும் சொல்றாங்கம்மா. ஒப்புமை கூறப்பட்ட பொருள் தாமரை, பெண்ணின் முகம். 2 முறையே வண்டினையும் கண்களையும் பெற்று ஒப்புடையா இருக்கு. பின்னர் எப்போதும் மலர்ச்சியுடன் இருக்கும் தன்மை முகத்திற்கு மட்டும் உண்டு அப்படின்னு உயர்வு காட்டப்பட்டது. சரிங்களா? வேற்றுமை அணியின் வகைகள் மொத்தம் 4. முக்கியமா குணம், பொருள், ஜாதி, தொழிலோடும் புணரும். வேற்றுமை அணியானது குணத்தோடும் பொருளோடும் ஜாதியோடும் தொழிலோடும் கூடி வரும். ஃபர்ஸ்ட் குண வேற்றுமை. 2 பொருள்களை எடுத்துக்கொண்டு அவற்றின் குணங்களை வேறுபடுத்தி காட்டுறதுதான் குண வேற்றுமை. சுற்றுவில் காமனும் சோழர் பெருமானாம் கொற்றற்போர்க் இல்லையும் கேள்வவ்வார் பொற்றுடியே ஆழி உடையான் மகன் மாயன் செய்யனே கோழி உடையான் மகன். பொன்னால் ஆகிய துடியினை அணிந்த பெண்ணே, நானால் இழுத்து கட்டப்பட்ட வில்லினை ஏந்தியவன் காமன். பெருமைக்குரிய சோழர் மரபில் தோன்று போராற்றலில் பிறரை வெற்றி காணும் தன்மை கொண்டவன் கிள்ளி வளவன். இருவரும் நிறத்தால் ஒருவரை ஒருவர் ஒன்றா இருக்க மாட்டாங்க. சர்க்கரை படையை கையில் கொண்டுள்ள திருமாலின் மகனாகிய மன்மதன் கரிய நிறத்தை உடையவன். கோழி என்னும் முறை உடைய சோழனுடைய மகன் சிவந்த நிறத்தை உடையவன். இந்த மாதிரி கூறப்பட்டவர்கள் மன்மதனும் சோழனும். அவங்களுக்கு கருமை செம்மை அப்படிங்கிற நிறம் வேற்றுமைப்படுத்தி காட்டப்பட்டதுனால இது குண வேற்றுமை. அடுத்தது பொருள் வேற்றுமை. தொழிலால் ஒப்புமை உடையவற்றை எடுத்துக்கொண்டு அவற்றை பொருளால் வேறுபடுத்தி காட்டுவது பொருள் வேற்றுமை. தொழிலால் ஒப்புமை உடையவற்றை எடுத்துக்கொண்டு பொருளால் வேறுபடுத்தி காட்டுறதுதான் பொருள் வேற்றுமை. ஓங்கல் இடை உயர்ந்தோர் தொழ விளங்கி எங்கொலை நீர் ஞாலத்து இருளகற்ற மாங்கவற்றுள் மின்னேர் தனியாழி வெங்கதிர் ஒன்று ஏனையது தன்னேர் இல்லாத தமிழ். மலையில் தோன்றிய இயல்புடையது, மேன்மக்களால் தொழுது வணங்கப்படுவது, இடைவிடாது மிக்களிக்கும் கடல் சூழ்ந்த உலகத்து இருளை அகற்றுவது என்னும் குணங்களை பெற்ற பொருள்கள் 2. என்னென்ன? சூரியன். அடுத்தது தமிழ்மொழி. ஒளியுடன் அழகும் கூடிய ஒற்றை சக்கரத்தை உடைய சூரியன். ஏனையது
ஒப்புமை முடியாததாய் விளங்கும் தமிழ். சரிங்களா? சூரியனும் தமிழும். உதயகிரியில் தோன்றுதல், மேன்மக்களால் தளப்படுதல், இருள் அகற்றுதல் 3 குணங்களும் உடையது சூரியன். அதே மாதிரி தமிழ். புதிய மலையில் தோன்றுதல், அறிவுடையோர் தொலைதேத்தும்படி விளங்குதல், அறியாமையாக இருளை அகற்றும் 3 குணங்களை உடையது. இவ்விரண்டும் தொழிலால் ஒன்றுபட்டு பொருளால் வேறுபட்டு இருக்கிறதுனால இது பொருள் வேற்றுமை. அடுத்தது சாதி வேற்றுமை. ஒரு சாதிக்குரிய பொருள்களை ஒன்றாக வைத்து அவற்றிடையே வேற்றுமை தோன்ற கூறுவது சாதி வேற்றுமை. ஒரு சாதிக்குரிய பொருள்களை ஒன்றாக வைத்து ஃபஸ்ட்டு அதுக்கப்புறம் வேற்றுமை தோன்றும். வெங்கதிர்க்கும் செந்தி விரிச்சுடருக்கும் நீங்காது பொங்கு மதிவொலிக்கும் போகாது தங்கும் மலமையான் வந்த மதிமருட்சி மாந்தருக்கு இளமையான் வந்த இருள். வெம்மையான கதிர்களை உடைய சூரியனுக்கும் நீங்காது சிவந்த நிறமாய் விரிகின்ற விளக்கிற்கும் விலகாது பொங்கி எழுந்து வருகின்ற சந்திரனின் ஒளிக்கும் போகாது இளமை பருவத்தில் வாய்த்த செல்வ கழிப்பால் உருபெற்ற அறியாமையாகிய இருள். இளமை பருவத்திலே செல்வம் இருந்தா அப்போ இருள், உலக உருப்பெற்ற அறியாமையாகிய இருள். சரிங்களா? பாடல்கள் மருட்சி இருள் அப்படின்னு 2 பொருள்கள் ஒப்புமைப்படுத்தப்படுது. மருட்சி என்பது அக இருள் புற இருள். இவை இரண்டும் இருள் என்னும் ஒரு ஜாதியினை சார்ந்தது. இவற்றுள் புற இருள் சூரியன் விளக்கு சந்திர ஒளியால நீங்கும். ஆனா 3ஆலும் நீங்காதது மருட்சி என குறிப்பால் வேற்றுமைப்படுத்தப்பட்டதனால் இது சாதி வேற்றுமை. ஏன்னா சின்ன வயசுலேயே செல்வத்தால் வந்த இருள் நீங்காது அப்படின்னு சொல்றதுனால. அடுத்தது தொழில் வேற்றுமை. தொழிலால் ஒற்றுமை உடைய இரு பொருட்களை வைத்து அவற்றை தொழில் நிகழ்ச்சியால் வேறுபடுத்தி காட்டுறது தொழில் வேற்றுமை. தொழிலால் ஒற்றுமை உடைய இரு பொருள்களை வைத்து அவற்றை தொழில் நிகழ்ச்சியால் புனல் நாடர் கோமானும் பூந்துளாய் மாலும் வினைவகையான் வேறுபடுவர். புனல் நாடன் ஏற்றெறிந்த மாற்றலர்பால் எய்தியப்பார் மாயவன் ஏற்று இறந்து கொண்டமையினார். நீர்நாட்டின் கோமகனாக விளங்குபவன் தான் சோழன். அழகினையுடைய துளசி மாலை அணிந்த திருமால். இருவரும் தொழிலால் வேறுபட்டவர்கள். சோழன் போர்க்களத்துல போர் புரிவான். ஆனால் திருமாலோ நீருற்றி தாரை வார்த்து கொடுப்பதையும் பிறரிடம் இருந்து யாசித்து பெறுவதையும் தொழிலாக கொண்டவன். சோழனும் திருமாலும் உலகத்தை காக்கும் தொழிலால் ஒப்புமையுடையவர்கள். ஆயினும் சோழன் இந்த பகைவரோட போரிட்டு பெறுவான், திருமாலோ இறந்து பெறுவான் அப்படின்னு வேற்றுமை சொல்லப்படுது. அதனால இது தொழில் வேற்றுமை. வேற்றுமை அணி பிற அணிகளோடு கூடி வருது. வேற்றுமை அணி விளக்கு ஸ்லேடை அப்படின்னு 2 அணிகளோடு கூடி வருது. விளக்கியல் வேற்றுமை. ஒப்புமுடைய 2 பொருள்களை வேற்றுமைப்படுத்தி அவற்றில் ஒன்றனை நீக்குவது விளக்கியல் வேற்றுமை. தம்மால் பயன் தூக்காது யாவரையும் தாங்கினும் கைமாறும் காலமுடைத்தன்றே எம்மாவி அன்னவனை ஆழி அனபாயனை அலரால் மன்னவனை மானுமோ வான். உலகத்தாரிடம் ஒரு பயனையும் எதிர்பாராமல் அவர்கள் அனைவரையும் தாங்கும் தன்மை கொண்டதுதான் மேகம். அது உரிய காலத்தில் பொழிதல் அப்படிங்கிற தொழிலை செய்யும். பொழிதல்ங்கிற தொழிலை செய்யும், பெய்யாமல் இருக்கும். ஆதலால் பொய்க்காமலும் கலவரையின்றியும் கொடுக்கின்ற நம்முடைய உயிரை ஒத்த அனபாயனை திருமகளின் நாயகனை மேகம் முக்குமோ ஒவ்வாது. மேகம் மழை பொழியும் பொழியாது. ஆனால் அனபாயனை எப்போதும் கொடுத்துட்டே இருப்பான். பயன் கருதாமல் கொடுக்கும் தன்மையால் சோழனும் மேகம் ஒப்பாவார்கள். ஆனால் ஒரு குறிப்பிட்ட காலத்தில் மட்டும்தான் பொழியும் மேகம். ஆனால் காலம் பாராமலும் தவறாமலும் கொடுப்பவன் அனபாயன் கூறி வேற்றுமைப்படுத்தப்பட்டது. அதனால இது விளக்கியல் வேற்றுமை. மழையை விளக்கிட்டாங்க. அடுத்தது ஸ்லேடைன்னு தெரியும். ஒப்புமையுடைய இரு பொருள்களை இரு பொருள்பட கூறி வேற்றுமைப்படுத்துறது. ஏறு அடர்த்து வில்முறுக்கி எவ்வுலகும் கை கொண்டு மாரடர்த்த வாழி வளவனை கால் தொழுதற்கு எஞ்சினார் இல்லெனினும் மாய நிகழ் நெடுமால் வஞ்சியான் நீர்நாட்டார் மண். ஏறுகளை வருத்தி வில்லினை முறித்து 3 உலகத்தையும் கை கொண்டு பகைவரை அளித்த சக்கரத்தை தாங்கியவனை உலகத்தார் அனைவரும் வணங்குவாங்க, கடவுளை. அதனால்தான் திருமாலை மாயன்னு சொல்றோம். ஆனால் சோழன் வஞ்சி நாட்டான். திருமாலுக்கும் சோழனுக்கும் பொருந்தபடியா இருக்கு. நீர் நாட்டார் மன்னன், சோழன் வஞ்சியான் ஆவான். திருமாலோட வேலை என்ன? விடையர்களை அடக்குதல், வில்லினை முறித்தல், 3 உலகங்களையும் வளர்ந்து கைப்பற்றுதல், பகைவரை அளித்த சக்கரப்படையும் தாங்கியவன் திருமால். அதனால வழிபடுறான். சோழன் பாண்டியனின் சுறா ஏறு மீன்கொடியை அழித்தது, சேரனின் விற்கொடியை சிதைத்தல், எல்லா நாட்டையும் கைக்கொள்ளல் ஆகிய செயல்களால் சிறந்தவனா இருக்கான். பகைவரை வென்று தன்னை ஒப்பார் இல்லை என ஆணை சக்கரம் செலுத்துவான். அதனால 2 பேரும் ஒண்ணுதான் அப்படின்னு சொல்லி இருவருக்கும் உள்ள ஒப்புமையை சொல்றாங்க.
திருமால் மாயன் வஞ்சிப்பவன் சோழன் வஞ்சியான் செய்யாதவன். அதுக்கப்புறம் வேற்றுமையும் சொல்கிறாங்க. 2 பேரும் ஒன்றுன்னு சொல்லிட்டு ஒற்றுமையாக அதுக்கப்புறம் வேறுபட்டவர்கள். ஏன்னா மாயன் என்னும் சொல் கரிய நிறத்தை உடையவன் எனவும் வஞ்சனை உடையவன் எனவும் இரு பொருள்பட சொல்லியிருக்கு. வஞ்சியான் என்னும் சொல் வஞ்சினை இல்லாதவன், வஞ்சி என்னும் ஊருக்கு உரியவன் 2 பொருள்பட சொல்லியிருக்கு. அதனால் இது ஸ்லேடையாய் நின்று அதுக்கப்புறம் வேற்றுமை உடையதாய் காட்டப்பட்டிருக்கு. சரிங்களா? நம்ம இன்னைக்கு பார்த்தது வேற்றுமையினி பார்த்தோம். வேற்றுமையினியோட வகைகள் பார்த்தோம். வேற்றுமையினோட வகைகள் 4 முக்கியம், அதெல்லாம் கேட்பாங்க. சரிங்களா? அதுக்கு முன்னே பார்த்தது வேற்றுப்பொருள் வைப்பனி. வேற்றுப்பொருள் வைப்பனியும் வேற்றுமையினியும் இந்த காணொலியில் பார்த்தோம். 2மே முக்கியமாக. வேற்றுப்பொருள் வைப்பனியின் வகைகள் எத்தனை? 8. அதுவும் நூற்பாவும் ரொம்ப முக்கியம், நல்லா படிச்சுக்கணும். இந்த அணிகள்லாம் ரொம்ப அந்த நூற்பாவை கொடுத்துட்டு எந்த அணின்னு கேட்பாங்க, இல்லைன்னா பாடல் வரிகளை கொடுத்துட்டு என்ன அணின்னு கேட்பாங்க. அதனால் நல்லா தெளிவாக படிச்சுக்கோங்க. நன்றி மாணவர்களே. Future Vision Study Center, 2nd floor, AVK Maruti Plaza, opposite Hotel Lakshmi Prakash, SKS Hospital Road, New Bus Stand, Salem 4. For contact 90420 30163 and web address www.futurevision.ias.com.